18 தர்பார் வந்துட்டாயா. வணக்க மக்களே. ஓயாத மழை, ஒளியாத அரசியல், ஓய்வறியாத சூரியன், இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம். ஆனா நம்ம தர்பார்ல உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை வழக்கம் போல எடுத்து வச்சிருக்கிறோம், எடுத்து கொடுக்குறோம். பார்த்து என்ஜாய் பண்றீங்க. அப்படிதான் நிகழ்ச்சிக்குள்ள சரட்டுன்னு போவோம். செம சினிமாக்குள்ள போறோம். மருது சகோதரர்களுக்கு நாம போற்றுவோம், புகழ்வோம், புகழஞ்சலி செலுத்துவோம். அரசியல்வாதிகளா ஒரு பக்கம் அமைதியா போனாலும் நாங்க அப்படியெல்லாம் வரமாட்டோம். அப்படியே நெஞ்ச நிமித்துக்கிட்டு டர்ரு புர்ருன்னு சரட்டுன்னு பல்ட்டி அடிச்சு தான் வருவோம்னு சொல்றவங்கள நம்ம என்ன சொல்றது பாருங்க. அப்படியே நேரம் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாத்தியார்கள்லாம் பாடம் நடத்துவாங்க, புள்ள கடலாம் அப்படியே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்ம சுப்பிரமணிய ஐயா இருக்கார்ல, மா சுப்பிரமணிய ஐயா, அவங்க மழை பெய்யுது எல்லாரும் கரெக்டாக இருங்க, நிறைய பேர் அங்கே தண்ணி தேங்கி கிடக்கு, இங்கே தண்ணி தேங்கி கிடக்குன்னு குறை சொல்லுதாங்க. நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா நமக்கு ஆட்சிக்கு கெட்டவர் வந்துடும் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தா நீங்கள் வாட்டு பேசுங்கன்னு கீழே ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. சடக்குன்னு போட்டோ எடுத்து போட்டாங்கல்ல. போறோம். ஒரு கர்ப்பிணி அம்மா பிரசவ வழியில துடிக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். ஆனா ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்கி. ஏன் வர மாட்டீங்கன்னு கேட்டா, அங்கனா ரோடு இல்ல, இங்கிட்ட ஆம்புலன்ஸ் போவாது, இந்த பக்கம் டாக்டர் இல்ல, என்ன செய்யுதுன்னு நம்மள கேட்காங்க. அப்புறம் மாட்டு வண்டியில வச்சு ஜனங்க கொண்டு போறாங்க. மாட்டு வண்டி போய்கிட்டே இருக்கு. மலை கிராமத்துல இருந்தா பிரச்சனை இல்லைங்க, நார்மல் கிராமத்துல இப்படின்னா நம்மள எம்புட்டோ நினைக்கிறேன் போங்க. வெளிநாட்டிலிருந்து உயர் ரக கஞ்சா வருது, பார்த்துருந்து கொங்கன்னு ரகசியமா சொல்லியிருக்காங்க. உடனே அலர்ட்டான நம்ம ஆள்கள் பூரா பிளைட்ல வரவங்கள பூரா எதுவுங்க அப்படின்னு ஒன்னா ஒரு அம்மா அப்படியே நவநாகரிக யுவதி மாதிரி சும்மா டட்டக்குன்னு வந்திருக்கேன். டவுட் ஆகி போச்சு. பார்த்தா இந்த ட்ராலி பேக்குக்குள்ள பச்சை கலர்ல இது பண்ணி அதுக்குள்ள கஞ்சா வச்சு கடத்திருக்காங்க. அந்த அம்மா இப்ப பிடிச்சி போலீஸ்ல வச்சிருக்கிறாங்க. உலகத்துல எதை தடுக்கணும்னு நினைச்சாலும் எப்படியாவது உள்ள வந்துருதியா. பாருங்க ஐயா, ஆறுதல் கேட்க கூட ஆள் இல்லாம இருக்க ஐயா. ஒரு ஆளு கூட வந்து என்ன பார்க்கலைங்க அப்படின்னு கிராமப்புறங்கள்ல ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அப்ப நம்ம கூட்டாளி போய் அழுகாதீங்க, நாங்க இருக்கோம், ஒண்ணு நடக்காது, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்னா. ஆனா இங்க நிலைமையே தலைகீழ. எல்லாரும் கூட்டுவாங்க, அப்படியே ஒரு மண்டபத்தில் வச்சு ஒவ்வொருத்தரா லைன்ல வாங்க, நீங்க அழுக, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு நடந்து வச்சுங்கயா. ஊர்ல இருக்க ஊரம் புலம்புறாங்க, எல்லாம் தோசையை தான் திருப்பி போடுவாங்க, நீங்க கல்லையே திருப்பி போடுதீங்களேன்னு. அடுத்த நேரம் கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம நிர்மல் குமார் நினைச்சிருக்காங்க, அவைய மாலை ஓடுறதுக்காக வந்திருக்காங்க மருதுவாண்டிய சகோதரர்களுக்கு. அவர் சொல்லுவாங்க, ஏங்க நாங்க எதுக்கும் பயப்பட போறதில்ல, சிபிஐ எப்போ கூப்பிட்டாலும் சிறு பறந்து போவான். 1.5 லட்சம் பேரை கொண்ட திமுகவே கலங்காம இருக்கும் போது நாங்க ஏன் கலங்கணும்காக எதோட முடிச்சு போடுறாரு பாருங்க. இதுவரைக்கும் சம்மன் வரலாம், இதுவரைக்கும் சம்மன் நாங்க ரிசீவ் பண்ணல, வரல. அது எங்க இருந்து ரூமர்னா என்னன்னு தெரியல. கண்டிப்பா வந்தால் நானும் எங்களுடைய பொதுச்செயலாளரும் நேரில் ஆஜராகி எங்களுடைய தரப்பு விளக்கத்தை கண்டிப்பாக கொடுப்போம். இந்த இடத்துல அரசியல் பேச வேண்டாம். ஆயிரம் குறைகள் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்நாள் வருத்தம் இந்த 41 உயிர்கள் பலியானது. கண்டிப்பாக அது எங்களுடைய வாழ்நாளில் இங்க இருக்கிற எங்களுடைய தொண்டர்கள், தலைவர்கள், எங்களுடைய தளபதி அனைவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு வாழ்நாள் இருக்கும்.
கண்டிப்பாக அதில் எவ்வளவு தூரம் நாங்கள் அவர்களோடு கடைசி வரை துணை நிற்போம் நாங்கள் நிற்போம். இதில் எவ்வளவு விமர்சனங்களும் சொல்லலாம். எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் 1.5 லட்சம் பேரை பலி கொடுத்துட்டு திமுக டெல்லியில் உட்காந்து அமைச்சர் எத்தனை அமைச்சர் வந்து பேரம் பேசியிருந்தாங்க. எங்களுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கு சுமூகமாக இருக்க வேண்டும் என்ற தவிர வேற எதுவுமே இல்லை. அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. ஆரம்பத்தில் நாங்கள் என்ன மைண்ட் செட்டப்ல குத்த வச்சு அப்படியே உட்காந்துருந்தோமோ இப்பயே அப்படித்தான் உட்காந்துருக்கோம். நீங்களா இவ அங்க விட்டாங்களா இவ இங்க விட்டாங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. எங்க வாயில நாங்க சொல்லும் போது கேட்டு போட்டுக்கோங்க. இன்னைக்கு கோர்ட்ல அதற்கான அனுமதியை தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அப்பதான் 10ஆம் தேதி வரைக்கும் 10 நாளுக்குள்ள இதோட SOP டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்ட எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணத்தை நோக்கி தான் இந்த போன வாரமே நாங்கள் கோர்ட்ல மென்ஷன் பண்ணிட்டோம். விரைவில் அதுக்கான SOP டிராஃப்ட் பண்ணி அனுமதி வந்தவுடன் உடனே எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும். அதை பத்தி பின்னாடி பேசலாம். இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்டாண்டு ஒரு மாசம் முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போயும். அது எந்த அளவுல எந்த கருத்துலையும் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அது எந்த ஸ்டாண்டையும் மாற்றம் இல்லை. நிறைய ஊடகங்கள் நிறைய கருத்துக்கள் வருது. எங்களுடைய ஸ்டாண்ட்ல இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே நயினார் நாகேந்திர ஐயா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னா நமக்கெல்லாம் புரியல, அவங்க விளக்குறாங்க. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு சென்னைக்கு கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொன்னா என்ன தப்பே? கரூருக்கு போனா ஏகப்பட்ட பிரச்சனை ஆகும். அங்க என்னென்னமோலாம் இருக்கு, அவர் அட்டாக் பண்றதுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு இல்லாததெல்லாம் எடுத்து சொல்ற மாதிரியே சொல்றாரு. நமக்கு தான் டவுட் அந்த பக்கமாவே போகுது. 41 உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலும். ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம். சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் சொல்றது என்னன்னா, நாங்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது எங்களுடைய கருத்து. ஐயா விட்டுருங்க ஐயா. அந்த தம்பி என்ன வேணாலும் பண்ணிட்டு போகுது. அது மனசுல 1000 நினைச்சிருக்கோம், 58வது நினைச்சிருக்கோம், அட்லீஸ்ட் 41வது நினைச்சிருக்கோம். அது வாட்டுக்கு பண்ணிட்டு போகுது. அப்புறம் நாம ஒன்று சொல்ல கருகருன்னு இருக்காரு இவர் மேல அண்ணே அப்படின்னு என் மேல வீண் பலி வரும் அப்படி நம்ம சீமான் அண்ணன் அங்கலாய்ச்சிக்கிட்டு அப்படியே போறார். என் தம்பியே அதில் குறிப்பிட்டிருக்காப்புல வரலாறு திரும்புதுன்னு. இது மாதிரி இது ஒரு வரலாறு திரும்புதுன்னு வச்சுக்க வேண்டியதான். நீங்க இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம், அவர் வர வச்சு பார்க்குறாருங்கிறது அதில் போய் நம்ம கற்று சொல்லிட்டு முடியாது. அவருடைய நிலைப்பாடு. அப்போ அதில் இப்போ நாங்கள்லாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்க மாட்டோம். அடுத்து அப்படியே போனவர் திரும்பி, தம்பி ஒன்னே ஒன்று மட்டும் அண்ணன் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாரு. எல்லாரும் பேனாவும் பேப்பரை எடுத்து நின்னா, இந்த நாட்டில் உயிர் மூச்சா கொள்கையை வடிச்சு உணர்வு பூர்வமா பேசி உள்ள கிடங்க தட்டி எழுப்பி அரசியல் பார்த்த தலைவர்கள்லாம் இருக்காங்கயா. ஆனா சனிக்கிழமை மட்டும்தான் வருவேன், வீட்டுக்குள்ளதே இருப்பேன், ஆனாலும் படையரும் தாண்ட மாட்டேன்னு சொல்ற ஆளுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அடிவகிற அப்படியே கலங்கி அது வாட்டுக்கு போற மாதிரி போதுயான்ட்டு போயிட்டார் அண்ணன். எதை நோக்கி போகுது இந்த சமூகம்? கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கல. ஏன்னா இது பிரச்சனை என்னன்னா, கல்வி அரசியலை தாண்டிய கல்வி இங்கே ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை. நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வி எல்லாமே வியாபாரமாக மாறிட்டதுனால வர சிக்கல் இது. இப்போ கலையை போற்ற வேண்டியதான், கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான். நான் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும், நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்து விடுது, தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே. ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும். அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது. இது எதை நோக்கி செல்லுது? ஏன்னா நீங்கள் இப்படி பாருங்க, ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. பிறகு நிலைப்பாடு. இதை இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? உலகத்திற்கு அறிவையே கடன் கொடுத்து கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா? அப்படியே ஓபிஎஸ் நச்சு வந்தாங்க. மனசுல அவ்வளவு ரணம், வேதனை. என்ன பண்ண முடியும்? எங்க வேணாலும் மைக்கு தூக்கிட்டு நீங்க யாரோட இருக்க போறியா, நீங்க யாரோட இருக்க போறீங்கன்னு கேட்டா அண்ணாச்சி கோவரும்ல. 2026 திமுக தான் ஜெயிக்க போது, எழுதி வச்சுக்கோங்க போங்கன்ட்டு அவராட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டார். இன்றைக்கு சூழ்நிலைகள்
எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் சண்டை, ஐயாவுக்கு நம்ம அன்புமணி சாருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவருக்கு தானங்க வாய்ப்பு இருக்குது. கண் கூட தான் தெரியுது. திமுகக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி, என் மேல பழையப்படாதீங்க. இப்படி நான் சொல்லிட்டு போறேன்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏது காரணம் யோசிக்க ஒரே ஒரு ஆள் தான். மதுரையில் உதயகுமார் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் காரணம். இப்ப மைக்கு தூக்கிட்டு அங்க போங்க அப்படின்ட்டார். நீங்கள் கடந்த காலங்கள் அப்படியே புரட்டி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு நான் எந்த காலத்திலும் பதிவு சொன்னதே இல்லை. நீங்கள் கடந்த காலங்கள் அப்படியே புரட்டி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு நான் எந்த காலத்திலும் பதிவு சொன்னதே இல்லை. இந்த கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க முக்கிய காரணம் அவருடைய சுயநலம் தான். அப்புறம் சொல்லுங்க. அப்படியே நம்ம ஐயா முதல்வர் ஐயா மைக்க பிடிச்சாங்க. இடையில கொஞ்சம் கச்சமுச்சா காங்கிரஸ்ல இருந்து சத்தம் வந்துச்சுல, அதுக்கு லைட்டா பூசின மாதிரி காங்கிரஸும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி, ரெண்டு இலைகள் ஒன்னா இருக்கிற மாதிரி, இரு மலர்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி, இரு இதயங்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி தான் போகுது. மற்றவங்க தான் எல்லாம் உள்ள விட்டு குடையணும்னு சில பேரை வச்சு சில பேர் தூண்டுறாங்க. அதுக்கெல்லாம் இந்த இயக்கங்கள் இடம் கொடுக்காது அப்படின்னு தெளிவாக சொல்றாருல. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும், ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில் அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேலே காட்டக்கூடிய அன்பை அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது, விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன அண்ணன், மூத்த அண்ணன். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சரி, நேராக பார்க்குற சரி, மை டியர் பிரதர் என்று தான் சொல்லுவார். ஆக அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு அரசியல் நட்பு மட்டுமல்ல, கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உணவைத்தான் நான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். அது உறுதி. அப்படியே செல்வ பெருந்தாக அண்ணாச்சி வந்தாங்க. தம்பிகளா சும்மா டபக்குன்னு மைக்க தூக்கிட்டு வந்து, அண்ணாச்சி அவர் சொன்னாரு என்னாச்சு, இவர் சொன்னாரு என்னாச்சு, இதை பத்தி என்ன நினைக்கிய கேட்காதீங்க. ஏன்னா தலைமை சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை பேசலாம். எதை பேச போறீங்கிறத எங்ககிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே நாங்கள் லிஸ்ட் போட்டு தருவோம், அதுக்கப்புறம் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி ஓட்டு போயிட்டார். இன் கேமரா எதை பேசணும், பொதுவெளியில் எதை பேசணும், அது மாதிரி சில ஆலோசனைகளை எங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பொறுப்பாளர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். பொது வெளியில எதுவும் பேச வேண்டாம், பேச வேண்டிய இடத்துல கூடி அமர்ந்து பேசலாம் சொல்லியிருக்காரு. அவருடைய அறிவுரையை ஏற்று நாங்கள் யாரும் இப்போ எங்கள் தலைவர்கள் யாரும் பொது வெளியில பேசுறதில்ல. கூட்டணி என்றால் கூட்டணியை தீர்மானிப்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. எங்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள், மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இவர்கள் பேசி முடிவெடுப்பார். அடுத்த நேரம் நம்ம அழகிய உலகத்துக்குள்ள போறோம். மெக்சிகோல அவங்க பாத்தீங்கன்னா வாரம் ஒரு திருவிழா, நாலு ஒரு திருவிழா, மணிக்கு ஒரு திருவிழான்னு கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு இந்த எல்ஜிபிடி சகோதர சகோதரிகளா இருக்காங்கல்ல, அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே இந்த ஒரு மாதிரி திருவிழாவை கொண்டாடுறாங்க. அதில் வித்தியாசமான வேஷங்கள்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் அந்த வேஷம் போடுற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
பீச்சுக்கு போவோம், நின்று கடலை வெறிக்க பார்ப்போம், அப்புறம் பச்சை வாங்கி சாப்பிடுவோம், அப்புறம் கடலை வாங்கி சாப்பிடுவோம், வந்துடுவோம். ஆங்காங்கில் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள ராட்சத பொம்மையை மாதிரி எல்லாம் செஞ்சு உள்ள இறக்கி நெசத்துக்கு அதுலேருந்து வருது ஒழுக்கையா அப்படின்னு வாயை பழக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதனால ஒருத்தர் வாயிலோட பச்சை போலன்னா பார்த்துக்கோங்க. அடுத்த நேரா சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. இன்னைக்கு சொர்க்கம் எங்கன்னா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அரோகரான சொர்க்கம் மேலாக போகுது. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அசராம நிப்பம்யா, இடிக்காம நிப்பம்யா அப்படின்னு முருகனை வச்சுக்கிட்டு தனால சொர்க்கத்தை கொண்டாடி தீக்காகையா பாருங்க. அடுத்த சொர்க்கம் அப்படியே முருகன்ட்ட இருந்து நேரா கடலாடி போகுது. அங்க மாட்டு வண்டி வந்துருக்காங்கல்ல, சடக்கு சடக்கு சடக்குன்னு ஓட்டம் ஓடிச்சுனா தேஞ்சிட்டு பூஞ்சிட்டு மாஞ்சிட்டு நடுமாடு சுடுமாடு போங்க, சொர்க்கம் கூட ஓடுது. அடுத்த நேரம் நம்ம உஷாருக்குள்ள போறோம். முந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் பெருசாக இருக்கும், டம்முன்னு ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க, பார்த்து போங்கன்னு சொல்லுவோம். இப்போ டோல்கேட்லேயும் பார்த்து போன போல் இருக்கு. ஒரு டோல்கேட்டில் இடம் இருக்காங்க, 2 வீலர் போயிருக்காங்க, பின்னாடி வந்த பஸ்ஸுக்காரர் கவனிக்கிற போல் இருக்கு. சருன்னு போய் டொம்முன்னு இடிச்சு டம்முன்னு போட்டு 2 பேரும் இறந்து போனாங்க. அதாவது டோல்கேட்டில் இத்தனை போல தானே இருக்கும், பார்த்து போகணும்ல. இதுக்குமாயா நாங்கள் உங்களுக்கு தரப்பாரில் சொல்லணும்? பாருங்க, எப்பயுமே வண்டி ஓட்டும் போது 4 பக்கம் பார்க்கன்னு சொன்னா இவங்க நடுப்பக்கமே பார்த்துட்டு போனாங்க. அந்த பக்கத்தில் எடுத்து புருஷ பொண்டாட்டி பிள்ளைகளோட அவங்க ஒரு பக்கம் 2 வீலர் வந்திருக்காங்க. பெராக் பார்த்துட்டு வந்து இவரு வண்டியில் விட்டு எல்லாரும் கீழே விழுந்து பயங்கரமான அடி ஆகி போச்சு தெலுங்கானாவில். 2 வீலர் வண்டி ஓட்டுறது என்ன தெரியுமா? பேலன்ஸ் வெஹிக்கிள், பேலன்ஸ்டு வெஹிக்கிள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அப்படியே நேராக ஹரியானாவுக்கு போகிறான். நாட்டில் அமைதியும் சுத்தமும் எல்லாம் இருக்கணும்னா ரோட்டில் இருக்கிற கடைக்கார பூரா இருக்கணும். அப்படியே ஜேசிபி கூட்டு வந்து அள்ளி பிறக்குங்க. ஏன்னா அவங்க தான் வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதே இது பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை உள்ளதுக்கு போட்டு அமைக்கிடுவாங்க. இப்படி தான் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து சருன்னு ஜேசிபிட்டு இருக்கிற காய்கறி கடையெல்லாம் அள்ளி குப்புற போயிருக்காங்க. எல்லாம் வீடியோ எடுத்து வச்சு நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க, உங்களை நொங்கு இருக்காங்க. என்ன நடக்குன்னு பாருங்க. இங்கே ஒருத்தர் நேராக போயிருக்கார் உத்தரகாண்டில். சாமி சாமி என்னை நல்லா காப்பாற்று, வறுமையிலேருந்து என்னை மீட்டெடு, அறிவை கொடு, புத்தியை கொடு, சொகத்தை கொடு, எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனவர் எல்லாத்தையும் தான் கேட்டவன் சொல்லிட்டு அங்கேருந்து உண்டியிலையும் சேர்த்து அள்ளி தூக்கிட்டு போயிட்டார். சாமி என்ன செய்யும் கேட்டானே அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. ஆனால் மக்கள் எல்லாம் கலாண்டு போயிருக்கான்னு சொல்லிருக்காங்க. இப்படியே எல்லாரும் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு வாங்க, மழை வேறு நேரத்தில் மக்க மனசில் இருக்கிறது என்னன்னு தெரியுங்களா அப்படின்னு கூப்பிட்டு
சினிமாவில் நடிச்சிட்டாலே நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது, நாடாள தகுதி எனக்கு வந்துடுது அப்படின்னு எல்லாரையும் மதித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே சினிமாவில் பல நல்ல கருத்துக்களை சொல்லிட்டா மக்களுக்கு நல்லது செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருமா, இல்லை வர்ற மாதிரி தோணுமா? பதில சொல்லுங்க. ஏன்னு சொன்னா நடிகர்களை விட வேகமாக பதில் சொல்றாங்க. நடிகர் எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், தப்பு இல்லை. அரசியல் பணியோட சேர்ந்து மக்கள் பணியை செய்யறவங்க அரசியலுக்கு வர்றது மிக சிறப்பாக இருக்கும்னு எங்களுடைய கருத்தா இருக்கிறது. சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமாவில் நடிக்கிறதுனாலே அரசாளும் தகுதியே இழந்த இருக்கிறதுலாம் 100% வாய்ப்பே இல்லை. வெளித்தறி உள்ள காலத்துலையும் சினிமா உள்ள நம்புறதுலாம் ஒரு மனத்தனமான வேலை. அது தலைவர்னா மக்களுக்காக இருக்கணும், ஆனால் மக்களுக்கான தலைவர் இல்லை. அதனால தான் பிரச்சனையே. தலைவர்னா சாக்கடோட அள்ளணும், தூண்ல இருப்பாங்க, துரும்புலையும் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் முன்னே வரணும். அதுதான் ஒரு தலைமையாக முடியும். மக்களுக்கான பணியை அவங்க செய்யணும். மக்களுக்கு முதல் நல்லது பண்ணிட்டு அப்புறம் அரசியலுக்கு வரணும். தலைவர்னா எப்படி இருக்கணும்னா, நம்ம உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதில் நல்லக்கண் ஐயா இருக்காங்க. முக்காவாசி கம்யூனிஸ்டுக்காரவங்களை எடுத்து பார்த்துட்டாலே போதும். இருந்த காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். இப்போ எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதிலாம் நேரடியாகவே முதலமைச்சர் நாற்காலியில் யாரும் உட்காந்துக்கல. அவங்க முதல்ல மக்களுக்காக போராடி படிப்படியாக தன்னை உயர்த்திக்கினாங்க. தலைவர்கள் இருக்கிறதுனா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும். நடிப்புலர்களை எப்படி நடித்தாரோ அதை அரசியலும் செய்து காமித்தார். இப்போ சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு தொண்டனை கூட விட்டு ஓடிட்டாங்க. ஆனா மக்களோட மக்கள் இல்லை. மக்களுக்கு என்ன கஷ்டமோ அது கூட நல்ல கிட்ட பாக்குறவங்க தான் தலைவனா வர முடியும், வேற யாரும் வர முடியாது. தலைவர்னா ஒரு கண்ணியமா இருக்கணும், ஒரு கௌரியமா இருக்கணும். நடிச்சாதான் தலைவராகவும் இல்லை, நடிக்காமலும் இருந்தாலுமே தலைவர் ஆவாங்க, செய்வாங்க. ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அங்கே இருக்கிறத அந்த தலைவர் ஃபேஸ் பண்ணணும். அதுலேருந்து வெளியேறனால விமர்சனங்களுக்கு உள்ளாகிறீங்க. எதுக்கு அதை பண்ணணும்? நடிகராக தான் மக்கள் பார்க்கக்கூடிய அவர் தமிழக முதலமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் யாரும் விரும்பவில்லை. நம்ம ஆட்சி பிடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டு அதை தீர்வுகளை கண்டு வர மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும். அரசியலுக்கு வரவங்களுக்கு அது நல்லது. இப்போ நம்ம தர்பாரில் பார்த்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் அப்படியே உள்ளே வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக வண்டி ஓட்டும் போது தயவு செஞ்சு 2 வீலர் ஓட்டுறவங்க பிளைட் ஓட்டுற மாதிரி நினச்சிட்டு ஓட்டாதீங்க. மழை நேரத்தில் பிரேக்கும் பிடிக்காது, ரோடு வேறு வழுக்கும். அதனால் பார்த்து பதனமாக ஓட்டுங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.